அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறது பௌர்ணமியை பற்றிய சிறப்புகள். அதாவது மாதம் மாதம் பௌர்ணமி வந்தாலும் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ் வருடத்தினுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி அப்படிங்கிறதுனால இதற்கு ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சித்ரா பௌர்ணமி பல ஆன்மீக தகவல்களையும் கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சித்திரகுப்தர் பிறந்த ஒரு நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சத்யநாராயண பூஜை செய்கிறது விஷ்ணு பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் மும்மூர்த்திகளுக்கும் உரிய ஒரு நாளாக சித்ரா பௌர்ணமி இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் முருகன், அம்மன் போன்ற இஷ்ட தெய்வம், குலதெய்வம் போன்றவர்களுக்கும் உகந்த நாளாக இந்த சித்ரா பௌர்ணமி விளங்குகிறது. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய விரதங்கள், வழிபாடுகள், பூஜைகள் பார்த்தீங்கன்னா அதீத நன்மைகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த சித்ரா பௌர்ணமியில் விரதம் இருக்கிறவங்க, வழிபாடு மேற்கொள்பவர்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா சமைக்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்பவே உஷாராக இருக்கணும். பொதுவாக நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் வைப்போம், பால் வச்சு நம்ம வழிபடுவோம், தயிர் சாதம், புளி சாதம், எலுமிச்சை சாதம், இந்த மாதிரி விதவிதமான வெரைட்டி ரைஸ் நாம் செய்கிறது. அப்படி இல்லைன்னா காய்கறிகள் அதிகமாக போட்டு நாம் கதம்ப குழம்பு, சாம்பார், இந்த மாதிரியான உணவுகளை தான் பெரும்பாலும் நாம் சமைச்சு படையல் இடுவது வழக்கம். ஆனால் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நாம் இந்த மாதிரியான உணவுகளை சமைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவு இருக்கணும். என்ன மாதிரியான விஷயங்கள் நாம் கண்டிப்பாக உணவுகளில் படையலிடும் போது எந்தெந்த உணவுகளை தவிர்க்கணும், எந்த மாதிரியான உணவுகளை நாம் வச்சு நாம் நைவேத்தியம் படைக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப விசேஷத்திற்குரியது. அதில் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விரதத்திற்கான பலனே நமக்கு கிடைக்காது. அதற்கு மாறாக நமக்கு சாபமும் தோஷமும் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விரதம் இருக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் நீங்கள் நைவேத்தியமாக வைக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்தணும். எல்லாரும் மாதிரியும் எப்பொழுதும் போல நாம் வழக்கமாக செய்யக்கூடிய சாம்பார், காய்கறிகள் இதெல்லாம் சேர்த்து நாம் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு படையல் இடுவது கிடையாதுங்க. இதுக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்கு. என்ன மாதிரியான படையலை நாம் வைக்கணும் அப்படிங்கிறதுலையும் சிறப்பு கவனத்தை செலுத்தணும். அது என்னென்ன உணவுகள் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்ரா பௌர்ணமி அன்று விரதம் இருக்கிறவங்க மற்றும் சித்திரகுப்தனை வழிபாடு செய்கிறவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் மற்றும் சமையல் முறைகள் குறித்த ஆன்மீக நம்பிக்கைகளும் ஐதீகங்களும் இருக்குங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பால் மற்றும் பால் பொருட்கள், குறிப்பாக தயிர் அப்படின்னு சொல்லலாம். சித்திரகுப்தன் காமதேனுவினுடைய வயிற்றில் இருந்து தோன்றியதாக கருதப்படுறதுனால இந்த நாளில் பால் மற்றும் தயிர் உட்கொள்வதை முழுமையாக தவிர்க்க வேண்டியது அவசியம். அதே போல் அசைவ உணவுகள், சித்ரா பௌர்ணமி புனிதமான நாளாக கருதப்படுறதுனால எந்த விதமான அசைவ உணவுகளையும் சமைக்கவோ அல்லது உண்ணவோ கூடாதுங்க. அதே நேரம் இந்த சித்ரா பௌர்ணமி விரதம் இருக்கிறவங்க, வழிபாடு மேற்கொள்பவர்கள் கண்டிப்பாக உப்பு சேர்க்காத உணவுகளை தான் கட்டாயம் சாப்பிட வேண்டும். உப்பு சேர்த்த உணவுகளை எக்காரணத்தை கொண்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. விரதம் இருக்கிறவங்க, சித்ரா பௌர்ணமி விரதம் இருப்பவர்கள் உப்பு சேர்க்காத உணவுகளை உண்ண வேண்டும் என்பது ஒரு முக்கிய நிபந்தனையாகவே இருக்கிறது. முடிந்தவரை உப்பு இல்லாத தயிர் சாதம் அல்லது பால் சாதம் சாப்பிடலாம். அதே நேரம் மது அருந்துதல், வெங்காயம், பூண்டு போன்றவற்றை அதிக அளவில் பயன்படுத்துறது போன்ற தாமச உணவு முறைகளை தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த தாமச உணவுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உப்பு, பால், தயிர் தவிர்த்து நாம் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக உணவுகளை படைத்து வழிபாடு செய்கிறது சிறப்புக்குரியது. இந்த உப்பு கலக்கக்கூடிய உணவுகள், பால் கலக்கக்கூடிய உணவுகள், தயிர் சாதம், இந்த மாதிரி தயிர் கலக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. ஆனால் அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா
தயிர் சாதம் விரதத்தை முடித்ததற்கு பிறகு வந்து தான் நாம் வந்து உப்பு இல்லாத தயிர் சாதம் எடுத்துப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் பார்க்கும் பொழுது இந்த உப்பு இல்லாத உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. அதே நேரம் வந்து தயிர் சாதம் முடிஞ்ச வரைக்கும் பால் சாதம் இது இரண்டத்தையும் வந்து அதிக அளவில் எடுத்துக்கொள்வதை வந்து தவிர்க்கணும். அதை வச்சு நம்ம படையல் பண்ணக்கூடாது. ஆனால் வந்து நம்ம உணவுகளாக எடுத்துக்கொள்ளலாம். படையல் இடுவதற்கும் உணவாக எடுத்துக்கொள்வதற்கும் நமக்கு வித்தியாசம் தெரியணும். நம்ம படையல் சாமிக்கு படையல் இடும்போது இந்த தயிர் சாதமோ பால் சார்ந்த சாதமோ வச்சு படைக்கக்கூடாது. ஆனால் அதுவே நம்ம தனிப்பட்ட முறையில் வந்து விரதம் மேற்கொள்ளும் போது தனிப்பட்ட முறையில் படைக்காத உணவுகளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உப்பு இல்லாத தயிர் சாதம் உப்பு இல்லாத பால் சாதம் நாம் வந்து உணவாக உட்கொள்ளலாம். இதில் கொஞ்சம் நீங்கள் வந்து தெளிவுபடுத்திக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் நினைக்கக்கூடிய விஷயங்கள் தயிர் பால் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னும் போது அதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் வரலாம். அதற்காக தான் சொல்கிறேன், நம்ம படையல் இடும்போது நாம் தயிர் சாதத்தையோ பால் சாதத்தையோ இதெல்லாம் வச்சு நாம் படையல் இடக்கூடாது. அது நெய்வேத்தியமாக நாம் படையல் இடுறோம் இல்லையா பூஜை அறையில், அதில் நாம் தயிர் சாதமோ பால் சாதமோ வச்சு படையல் இடக்கூடாதுங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்து நாம் படைக்காமல் இருக்கக்கூடிய முறையில் வந்து நம்ம வீட்டுக்கு நமக்குன்னு சாப்பாடு வைப்போம் இல்லைங்களா, சாம்பார் சாதமோ காரக்குழம்போ ரசமோ வச்சு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி நாம் வந்து சாப்பாடு எடுத்துக்கொள்ளும் போது தயிர் சாதம் சாப்பிட்லாம், பால் சாதம் சாப்பிட்லாம். ஆனால் அந்த தயிர் சாதமும் பால் சாதத்துலையும் நாம் உப்பு சேர்க்கக்கூடாது. முடிஞ்சால் நீங்கள் வந்து அந்த தயிர் சாதம் பால் சாதம் வந்து உப்பு இல்லாமல் சாப்பிட்லாம். பட் ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது, இதை சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படிங்கிற கன்ஃபியூஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் முழுமையாகவே நீங்கள் சாப்பிட்றதையும் சரி படையல் இடுறதுலையும் சரி நீங்கள் தயிர் மற்றும் பால் சார்ந்த உணவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். அதை தவிர்த்து நீங்கள் சர்க்கரை பொங்கல் போன்ற உணவுகளை தாராளமாக எடுத்துக்கலாம். சர்க்கரை பொங்கல் எடுத்துக்கலாம், வெண்பொங்கல் எடுத்துக்கலாம், இல்லாட்டினா மிதமான இட்லி தோசை அந்த மாதிரியான உணவுகளை வந்து தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். படையல் இடும்போதும் சரிங்க, தயிர் சாதம் பால் சாதம் வைக்காதீங்க. நீங்கள் மற்ற சர்க்கரை பொங்கல் மட்டும் வச்சா கூட போதுமானது அப்படின்னே சொல்லலாங்க. முடிஞ்ச வரைக்கும் இதில் கொஞ்சம் தெளிவோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரம் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கவனத்துக்கு வரும். அதாவது இரவு நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா சந்திர தரிசனம் அப்படிங்கிறது மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா இரவு நேரத்தில் நம்மளுடைய விரதத்தை முடிப்பதற்கு முன்பாக சந்திர பகவானை தரிசனம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே நேரம் இந்த சித்ரா பௌர்ணமியில் பார்த்திங்கன்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நன்கு அவியலை வச்சு வேக வைத்து மசித்து வெல்லம் தேங்காய் பூ சுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நன்கு கலந்து கொண்டால் சுவையான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பிரசாதம் தயாராகிடும். இதை கூட நீங்கள் வந்து படையலாக வைக்கலாம். அதே மாதிரி இடியாப்ப மாவு வெல்லம் தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய பூரண கொழுக்கட்டையும் வந்து தாராளமாக நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். அதே மாதிரி காய்ந்த மொச்சை சிகப்பு காராமணி வெள்ளை தட்டை பயிறு மூன்றையும் சம அளவு எடுத்து 8 மணி நேரம் ஊறிய பின்பு வேக வைத்து தாளித்து ஊற வைத்த கருப்பு சுண்டல் நன்கு வேக வைத்து தேங்காய் பூ தாளிப்பு பொருட்களை சேர்த்து செய்கிறதும் வந்து சிவராத்திரி அன்று ஏற்ற பிரசாதம். இது வந்து இந்த மாதிரி கலந்த பருப்பு சுண்டல் செய்ய முடியலை அப்படின்னும் போது கருப்பு சுண்டல் மட்டும் தாளித்து நாம் பிரசாதமாக வைக்கலாம். அதே மாதிரி சர்க்கரை பொங்கல் செய்யும்போது தண்ணீரும் பாலும் சம அளவு எடுத்து செய்கிறத வந்து தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா பால் வந்து சேர்க்கக்கூடாது. சர்க்கரை பொங்கலில் வந்து பால் சேர்க்காமல் சர்க்கரை பொங்கல் செஞ்சு நீங்கள் படையல் வைக்கிறது ரொம்பவே வந்து விசேஷத்திற்குரியது. இவ்வாறாக நீங்கள் படையலுக்கு வந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு கொழுக்கட்டை கலப்பு சுண்டல் இந்த மாதிரி வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். சர்க்கரை பொங்கல் செய்யும்போது அதில் பால் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் தான்.